வணக்கம் மட்பேட்டி லைஃப் ஸ்டைல் சோலோ. 2 டேஸாக டியூட்டிக்கு போகல. அது இந்த இடத்துல ஆமுக்கும் பாடிக்கும் ஜாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஜாயிண்ட்லேருந்து செஸ்ட்டோட மேல் பக்கம் இந்த ஓரம் இங்கே 2 சைடும் வலிக்குது. பைக்கு ஒரு வேளை புது பைக் எடுத்ததுனால அப்படி இருக்குதா, ஏன்னா ரொம்ப கிளச்சு ரொம்ப டைட்டாக இருக்குது, ஆக்சிலேட்ரு கொஞ்சம் டைட்டாக இருக்குது, சிபி ஷைன் 124. அதனால் எனக்கு அந்த ரைடிங் பொசிஷன் வந்து இப்படி ஓடுறதுனால அப்படி இருக்குதா என்னன்னு தெரியல. இதுக்கு முன்னால் நிறைய வண்டி ஓட்டிட்டேன், ஆனால் ஏன் இந்த வண்டி ரொம்ப பாடி பெயினாக இருக்குது. ஒரு தடவை நான் ஆர்டர் டெலிவரி பார்க்க ஒரு நாள் போயிட்டேன்னா 2 நாளைக்கு கண்டினியூஸாக இருக்குது, மறுநாள் என்னால் போக முடியல. ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு ஓட்டிட்டேன், இக்னைட்டர் கூட ஓட்டிட்டேன், அதோட ரைடிங் பொசிஷன் வேறு. ஆனால் ஏன் இந்த வண்டி எனக்கு ரொம்ப பெயினை கொடுக்குது, பாடி பெயினை கொடுக்குதுன்னு எனக்கு தெரியல. 2 நாள் ரொம்ப டயர்டாகுது, தூக்கம் வர மாட்டோம், ஆனால் பாடி பெயின், செம்ம பாடி பெயின். வேறு ஆளாக இருந்தால் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுலாம் ரெஸ்ட் எடுப்பாங்க, ஆனால் எனக்கு அந்த ஹேபிட்டும் இல்லை. ரொம்ப பாடி பெயினாக இருக்குது, இங்கே வலிச்சிக்கிட்டே இருக்குது, ரொம்ப வலிக்குது. ஷைன் இந்த அளவுக்கு ஒரு பாடி பெயினை கொடுக்குமா, இல்லை ஒருவேளை என்னோடய பாடிக்கு வந்து அந்த வண்டி ஆப்ட் ஆகலையா இன்னும் அப்படின்னு எனக்கு புரியல. அதுதான் புரிய மாட்டேது. தூக்கம் வரல, கண்டினியூஸாக அப்படி பிறண்டு படுக்கிறதா இருக்குது. இன்னும் 1 வீக்குக்கு என்னால் டியூட்டிக்கு போக முடியாது, ஏன்னா என்னோடய ஒய்ஃப் வந்து இப்போ தான் ரெஸ்ட்டில் 10 டேஸ் இருந்தாங்க, அவங்க ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. என் பையனுக்கு இப்போ லீவில் இருக்குது, நான் வேலைக்கு போக முடியாது, அவனை பார்த்துக்க ஆள் இல்லை. அவனுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணால் மறுபடியும் டியூட்டிக்கு போகிற மாதிரி இருக்கிறேன். ஆர்டர்லாம் நல்லா வருது, ஸ்விக்கி கம்பேர் பண்ணால் ஜொமேட்டோ ஆர்டர்லாம் நல்லா வருது. பட் ஓட்டும்போது ஸ்மூத்தாக தான் இருக்குது. கியர் கொஞ்சம் ட்ரபுள் பண்ணுது, ஃபால்ஸ் கியர் உழுது, அடிக்கடி ஃபால்ஸ் கியர் உழுது. 3லேருந்து 4th போகும்போது என்ன ஆகிடுது, அப்படியே ஜாம் ஆகிடுது, ஜாம் ஆகி நியூட்ரல் ஆகிடுது. நியூட்ரல் ஆகிட்டு ஒரு 1.5 செகண்டு 2 செகண்டுக்குள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைனஸ் பண்ணுறோமோ ப்ளஸ் பண்ணுறோமோ அதுக்கு போயிடுது. அது BS6ல் அந்த ப்ராப்ளம் இருக்குது. பட் எனக்கு சரி ஃப்ளோவில் ஒரு 10-20 வண்டியில் எனக்கு ஒரு நல்ல வண்டியாக அமையும் நினச்சேன், ஆனால் கொஞ்சம் ட்ரபிளாக இருக்குது. கையை விட்டுட்டு ஓட்டினா லெஃப்ட் சைடில் இழுத்துட்டு போகுது. அது என்ன ப்ராப்ளம், எனக்கு ப்ராப்ளமா இல்லை அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டானு எனக்கு புரியல. உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் ஏதாவது இருந்தால் BS6ல் எனக்கு சொல்லுங்கள், யோசிங்க.